வணக்கங்க. என் பேர் நித்யானந்தம். எங்கள் ஊர் வந்து கூடன்குளம். நம்ம பார்க்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த காலத்தில் இந்த 2 துவாரம் தான் கமலக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இதில் இது பண்ணி தான் தண்ணி இறைப்பாங்க. இந்த பக்கம் பள்ளமாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்தா மாடு பூட்டி இறைப்பாங்க. இதுதான் எங்கள் தாத்தா பருவம் பண்ண கிணறு. இங்கே பார்த்தீங்களா தண்ணி இல்லாமல் இருக்கா, இதுதான் கூடங்குளத்தினுடைய நிலமை. அந்த காலத்தில் இந்த நிலத்தை எங்கள் தாத்தா பூட்டட்ட என்பிசிஎல் நிர்வாகம் வாங்கும்போது உங்கள் பேரமாருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. எல்லாம் உங்கள் பையனுக்கு வேலை கொடுப்போம் நீ சொல்லி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுருங்களேன். இங்கே வேலை ஒன்றும் கொடுக்கல. இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் செழிப்பில் முளைச்சிருக்குது இந்த எருக்களை தான். சரியா, இந்த எருக்களையும் இந்த முள்ளு செடியும் தான். எங்கள் விவசாய நிலம் அழிஞ்சிடுச்சு. பார்த்துடுங்க, எங்கள் விவசாய நிலம் அழிஞ்சிடுச்சு. எங்களுடைய நிலத்தில் தான் இந்த அணுகுலையினோட காம்பவுண்டு செவர் பார்த்தீங்களா. இந்த அணுகுலையினுடைய காம்பவுண்டு செவர் வந்து எங்கள் இடத்துல உள்ள ஒரு பகுதி இடம்தான் இங்கே இருக்குது. கிணறு என்ன இருக்குது பார்த்துடுங்க, கிணறு என்ன இருக்குது, எங்களுடைய ஒரு பகுதி இடம்தான் இங்கே இருக்குது. செவருனா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்பிசிஎல் செவரு. எந்த அளவுக்கு இந்த மக்களை ஏமாத்திருக்காங்கன்னு பாருங்கள். யாருக்கும் வேலை கொடுக்கல, இந்த இடமும் ஆகாமல் போயிட்டு. ஆனால் இன்றைக்கி குடிக்க தண்ணிக்கு எனக்கு பேசி பேசி தொண்டை வலி வந்துட்டு, குடிக்கிற தண்ணிக்கு நாங்கள் வந்து கேட்க வேண்டியா இருக்குது. இந்த என்பிசிஎல் இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இந்த சிஎஸ்ஆர் நிதியை எங்கள் ஊருக்கு குடி தண்ணிக்காவது கொடுக்கலாம்லாங்க. குடி தண்ணிக்கு கேட்டால் அங்கே ஒருத்தர் சொல்கிறான் கட்சிக்காரர் பதிவு போடுறாங்க, அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. என்ன அரசியல்? குடி தண்ணி தானேங்க. ஒரு ஜம்புக்கு 4 ஜம்பு நல்ல தண்ணியை கொடு. ஆற்று தண்ணியை தானி ஆற்று தண்ணியை தந்துட்டு நான் அங்கே இத்தனை 20 லட்சம் லிட்டர் ஆற்று தண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு 5 லட்சம் டேங்க் கட்டி வச்சுருக்கேன். எங்கள் தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு 1 லட்சம் கொள்ளளவுக்கு மேலே உள்ள தண்ணி டேங்க் இந்த ஊரில் கிடையாது. எங்கள் ஊரை விட 6 மடங்கு சிறிய ஊர் இடிந்தகரை கிராமம். அந்த ஊரில் 2 லட்சம் கொள்ளளவு டேங்கு இந்த கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் கட்டியிருக்காங்க. ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஊரில் ஏன் கட்டலை? நாங்கள் வந்து அது என்னது ஒதுக்கப்பட்ட மக்களா கேட்கும். கவர்மெண்ட்டுக்கு நிலத்தையும் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹெவி லைன் போகுது பாருங்கள். இல்லை நாங்கள் என்ன இங்கே பாருங்கள், சுற்றி லைன் தான். அங்கே பார்த்தீங்களா நீங்கள் பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏற்களை மட்டும்தான் முளைக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது எங்களுடைய எல்லாருடைய வாழ்வாதாரம். அந்தளவுக்கு இருக்குது. தயவுசெய்து எங்களுடைய போராட்டம் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அப்படி இல்லை, என்பிசிஎல் நிர்வாகமே எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடு.